வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி வித் தமிழ். ஸோ வந்துட்டு நம்ம இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, கொரியன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவியான வெளியே வந்த இப்போ 2025 வெளியாக இருக்கிற தி மேட்ச் மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மேட்ச் இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய கோ கேம் சாம்பியன். குறிப்பாக சொல்லணுன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நேஷனல் சாம்பியன் ஆகலப்புறம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உலக லெவலில் சாம்பியன் ஆகிறாப்புல. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிளேயரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை தோக்கடிக்க யாருமே இல்லைன்ற சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை பார்க்குறாரு. அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா கோ கேமில் 11 பேர் உட்கார வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறான். வின் பண்ண உடனே அவன் என்ன பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிறவங்க எல்லாரையும் வின் பண்ணி அவளுடைய சேலஞ்சஸ் எல்லாத்தையும் முடிச்சிடான். இதை பார்த்து அந்த ஹீரோவுக்கு வந்து பெரிய செஸ் சாம்பியன் கோ சாம்பியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இவன் எப்பட்றா இந்த மாதிரி இந்த கேமை இவ்வளோ நல்லா விளையாடுறான், ஸோ இது எப்பட்றா சாத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆச்சரியமாக பார்க்க, அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நீங்கள் முஞ்ச என் கூட மோதி ஜெயிச்சிருவீங்களா, நீங்கள் என்ன வாங்க ஒரு 1-on-1 மேட்ச் விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல போக, அந்த பையன்கிட்ட வரும் பார்த்தீங்கன்னா இவர் தம்பி ரொம்பலாம் பேசாத, நான் உன்கிட்ட முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோ காயினை வந்து ஒரு இடத்துல வைக்கிறேன், அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீ இதை வின் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல போக, அந்த பையன் அந்த சேலஞ்சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறான். இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஹீரோ இந்த பையனை கூட்டின்னு போய் நம்ம எப்படியாவது பெரிய ஆளாக்கலாம்ப்பா, நீ வா இனிமேல் என் கூட நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னடா நடந்தது, அது சின்ன பையன் எப்படி தான் வின் பண்ணானா இல்லையா, நம்ம ஹீரோட சுச்சுவேஷன், இந்த வேர்ல்டு சாம்பியனோட கோ சாம்பியனோட சுச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் தான் இந்த படத்தோட மற்ற கதை. இந்த படத்தில் இது கொரியன் ட்ராமா ஃபிலிம். அதை வந்து பார்த்தீங்கன்னா இது முதல்ல நான் கன்வின்ஸ் பண்ணி விரும்புகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேங்க. இந்த படத்தோட கதை பற்றி சொன்ன கதைக்குள்ளே வந்தோன்னா, இந்த கதையில் அந்த செஸ்னே வாயில் வந்து அந்த கோ சாம்பியனோட பர்ஃபார்மன்ஸோட கோ சாம்பியன் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை ட்ரெயின் பண்ணும்போது அந்த பையன் இருக்கிறதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சாம்பியனாக வந்து பார்த்திங்கன்னா மாறுறாப்புல. குறிப்பாக அவர் எல்லா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா முறியடி வச்சிடறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரெயின் பண்ணுறாரு, ஒழுங்காக இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாடே என்னடா விளையாடுற அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தப்பான மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது அவர் ட்ரெயின் பண்ணுறாப்புல. ட்ரெயின் பண்ணி அவர் எதிர்பார்க்காத பல வெற்றிகளை வந்து பார்த்திங்கன்னா அவர் அடைஞ்சு கொடுக்குறாரு. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட் நம்ம கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்கன்னா, இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது ஒரு எமோஷனல் கனெக்ட் இந்த அதுனா கொடுத்துட்டு, குறிப்பாக அந்த மாஸ்டர் அந்த ஸ்டூடெண்ட் இந்த எமோஷனல் கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இதை தவிர்த்து இந்த படத்தில் அந்த கோவாவில் அந்த கேம் ஆடுவாங்க பாருங்கள், அதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கிது இந்த மூவில் இவங்க வின் பண்ணுற மாதிரி இருக்காங்க, அந்த மூவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வின் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்க முடியுது. இதை தவிர்த்து இந்த படத்தில் அவங்க சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் சாப்பிட்டுட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் அவர் குரு அந்த சிஷியனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்துட்டு இருக்கும். இந்த கனெக்ஷன் பிட்வீனா மாஸ்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா காட்டியிருப்பாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாவே இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பார்க்கும்போது மாஸ்டர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் நம்ம ஜெயிக்க முடியுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அந்த லியா இருக்கட்டும், அதே நேரத்தில் அவங்க இன்னொருத்தங்க இப்போ சன்னுன்னு ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அவங்க பேராக இருக்கட்டும், சன்னுன்னு ஏதோ ஒன்று வந்து அவங்க பேர் அந்த கொரியன் நேம் சரியாக வாயில் நொழியில் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியல. அவங்களோட ரோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைத்த ரோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை தவிர்த்து இந்த படத்தில் இந்த எண்டிகளை வந்து அவங்க முடிப்பாங்க பாருங்கள், அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் எடுத்ததோட ஒரு ஒர்த்தியான படம் பார்த்துட்டு வந்தோம் ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு கண்டிப்பாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. யாருன்னா பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓவராலாக இந்த படம் என்ன பொறுத்தவரையிலும் ஒரு 4.1 ஸ்டார் ரேட்டிங் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், அந்த படத்தை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தை அந்த கோ ரூல்ஸை மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா என்னோட கருத்து. இந்த படத்துக்கு நான் 5க்கு 4.1 ஸ்டார் ரேட்டிங் தரேன். ஓவராலாக இந்த படம் ரொம்ப நல்லா படம். ஓவராலாக இந்த ரிவ்யூ பற்றி நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.